தைப்பொங்கலுக்கு யாழ்ப்பாணம் வருகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. கருணி மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை தமிழரசு கட்சி ஆதரிக்காது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பௌத்த தேரர் வழங்கிய அறிவுரை. பாதுகாப்பு அமைச்சின் இணையதளத்தில் வெளிநபர் ஊடுருவல் தீவிரமடையும் விசாரணை. எதிர்க்கட்சிகள் பெண்களை இழிவுபடுத்துகின்றன. வடக்கு தொடருந்து பாதை புனரமைப்பு பணிகள் குறித்து வெளியானது தகவல். எக்டெலிகொட வழக்கின் பிரதிவாதிக்கு அனுர வழங்கிய பதவி உயர்வு. ரணிலின் பிரித்தானிய பயணம் தொடர்பான விசாரணைகளில் குழப்பம். நாடளாவிய ரீதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை 679 சந்தேக நபர்கள் கைது. மீண்டும் ஆபத்தை எதிர்நோக்கும் மாளிகைக்காடு மையவாடி பயணித்து போகும் தற்காலிக தேர்வுகள். தைப்பொங்கல் தினமான எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி 15ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் அங்கிருந்து மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை 4 மணியளவில் கலந்து கொள்ள உள்ளார். மறுநாள் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டு திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வார். பின்னர் மதியம் 2 மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடு ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுகையில், குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறை தொடர்பான சில நிர்வாக மற்றும் கொள்கை ரீதியான விடயங்களை முன்னிறுத்தியே பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எனினும் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டையாக விட அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் சிறுபான்மை கட்சிகள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டையே எடுத்து வருகின்றன. அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு ஆட்சி எதிர்க்கட்சி அரசியல் மோதல்களில் இருந்து விலகி தமது மக்களின் அரசியல் மற்றும் நிர்வாக கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையாகவே கருதப்படுகின்றது. இதற்கிடையில் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவை கடந்த வெள்ளிக்கிழமை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கல்வி, மாகாண நிர்வாகம், வடக்கு கிழக்கு தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார்கள் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு இருதரப்புகளுக்கு இடையிலான அரசியல் உரையாடலின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழரசு கட்சி நேரடி ஆதரவு வழங்காத நிலைப்பாட்டை எடுத்துள்ள போதிலும் வாக்கெடுப்பு நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தே அமையும் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கொழும்பு கங்காராம விகாராதிபதி கிருந்தே அசாஜி நாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். இச்சந்திப்பு இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கொழும்பு கங்காராம விகாராதிபதி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் பல்வேறு சவால்களை கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பது அவதானிக்க முடிகின்றது என்று விகாராதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் திட்டமிடப்பட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புகின்றவர்கள் தொடர்பாக அலட்டிக் கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் வெளிநபர்களால் ஊடுருவலுக்கு உள்ளானமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது.
போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் உத்தியோகபூர்வ இணையதளம் பல சந்தர்ப்பங்களில் வெளித்தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றமை அவதானிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையை சீர் செய்வதற்காக இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவு மற்றும் இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் ஆகியவற்றின் ஊடாக தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் இணையதளத்தில் உள்ள அரச இலச்சினையில் தெளிவற்ற தன்மை காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டதனை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய அமைச்சின் செயலாளர் கடந்த 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டிற்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மட்டத்திலும் உள் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் அலுவலகத்தில் கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம், மகிழங்காடு கமக்கார அமைப்பு ஆகியவற்றின் நிதி முறைகேடுகள் தொடர்பிலான மேலதிக ஆவணங்களையும் தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று மேலதிக விசாரணைக்காக கொண்டு சென்றுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணிமடு குளத்தின் கீழ் உள்ள விவசாயிகளிடம் இருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதிகளில் அறவிடப்பட்ட பல கோடி நிதி தொடர்ச்சியாக உரிய கணக்கு முறைகள் பேணப்படாமல் வங்கிகளில் வைப்பிலிடப்படாமலும் கூட்ட தீர்மானங்கள் இன்றியும் தான் தோன்றித்தனமாக நிதி செலவீடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தின் ஊடாக போலியான கையொப்பங்களை பயன்படுத்தி முறைகேடாக மகிழங்காடு கமக்கார அமைப்பின் ஊடாக மானிய உரம் பெற்றுக் கொள்ளப்பட்டவை மற்றும் மானிய உரத்திற்கான நிதிகளை பெற்றுக் கொண்டவை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் விவசாயிகளால் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை கிளிநொச்சிக்கு வருகை தந்து தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளால் ரத்தினபுரம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் வைத்து ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நிதி முறைகேடுகள் தொடர்பில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு இரணிமடு குளத்தின் திட்ட முகாமைத்துவ அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த பற்றுச்சீட்டு புத்தகங்கள் மற்றும் சில ஆவணங்களையும் அதன் பிரதிகளையும் பெற்றுச் சென்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கிளிநொச்சி கமநல சேவை திணைக்களத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் கமக்கார அமைப்புகளால் சமர்ப்பிக்கப்படும் உரமானிய பட்டியல்கள் மற்றும் மேலதிக ஆவணங்களையும் பெற்று சென்றனர். இதனை அடுத்து கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள பிரதி ஆணையாளர் அலுவலகத்துக்கு சென்று சம்மேளனத்தின் நிதி நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட நேரம் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அதன் மேலதிக விசாரணைகளுக்காக சில ஆவணங்களையும் பெற்றுச் சென்றுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தினால் இவ்வமைப்பினது பதிவு இலக்கம் தொடர்பில் கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்ட போதும் அதனை உதாசீனம் செய்து தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பு மற்றும் நிதி செலவுகளை செய்து வந்துள்ளமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டச்சி குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு அரசியல் கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை திகழ்கின்றது. சில கனவு ஜனாதிபதிகளுக்கு நாட்டின் தற்போதைய பெண் பிரதமர் சவாலாக மாறியுள்ளார் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் மிகவும் தரம் குறைந்த இழிவான அரசியல் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த அரசியல் ரீதியான முற்போக்கு பயணம் பின்வாங்கப்படாது என்றும் வலியுறுத்தினார். அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்ற விரும்பினால் அற்பமான செயல்களை நிறுத்தி ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எதிர்க்கட்சிக்கு அறிவுரை வழங்கினார். பெண்களை இழிவுபடுத்தி அரசியல் செய்ய நினைப்பவர்கள் ஒருபோதும் தங்களது இலக்குகளை அடைய மாட்டார்கள். எங்களது பெண் தலைவர்களை இழிவுபடுத்தி ஓரம் கட்டிவிடலாம் என யாரேனும் நினைத்தால் அது வெறும் பகல் கனவு என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாகவும் நிலாந்தி கொட்டஜி தெரிவித்துள்ளார். மத்துகம பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். மகவ முதல் ஓமந்தை வரையிலான வடக்கிற்கான தொடரூது பாதையில் விரிவான புனரமைப்பு பணிகள் குறித்து தொடரூது திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இந்திய நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் இன்று தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய உதவித்தொகையிலிருந்து சுமார் $5 மில்லியன் இந்த கட்டுமான பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவினால் தொடருந்து பாதைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதனால்
புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி மகவவில் இருந்து ஓமந்தை வரையிலான தொடருந்து சேவைகள் ஜனவரி 19 முதல் தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. புனரமைக்கப்பட்ட தொடருந்து பாதை சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் முழுமையாக செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடருந்து பாதை முழுமையாக உறுதிப்படுத்தப்படும் வரை அத்தியாவசிய சேவைகள், குறிப்பாக அலுவலக தொடருந்துகள் மட்டுமே இயங்கும் என்றும் இரவு நேர நீண்ட தூர தொடருந்து சேவைகள் நிறுத்தப்படும் தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மூத்த பத்திரிகையாளர் பிரகீத் எக்னெலிகொட கடத்தப்பட்ட வழக்கில் 9வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள லெப்டினன்ட் கர்னல் எரந்த ரதீஸ் பீரிஸ் கர்னல் பதவியில் இருந்து பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்னல் எரந்த ரதீஸ் பீரிஸ் என்பவர் கடந்த 2010ஆம் ஆண்டு பிரகீத் எக்னெலிகொட காணாமலாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிரிதலி ராணுவ புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக செயல்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ஷம்மி குமார் ரத்னவின் கீழ் பணியாற்றிய மேஜர் ஒருவர் ஆவார். இந்த வழக்கில் அவரது தொடர்பு குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு பல ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணைகளில் ஏராளமான ஆதாரங்களை இணைத்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆரம்பித்த முறையான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி ஏரந்த பீரிஸ் 2008 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கிரிதலி முகாமில் பணியாற்றியுள்ளார். இதேவேளை இந்த முகாமில் உள்ள புலனாய்வு அதிகாரிகள் பிரகீத் கடத்தலில் நேரடியாக ஈடுபட்டதற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றத்தில் ஏரந்த பீரிஸ் ஈடுபட்டிருப்பதை நிரூபிக்க குற்றப்புலனாய்வு பிரிவு கூட வலுவான ஆதாரம் தொலைபேசி தரவுகளின் பகுப்பாய்வு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தலைமையகத்தில் இருந்து பெறப்பட்ட ரகசிய தகவல்களின்படி 4 மூத்த அதிகாரிகள் இன்று முதல் தற்காலிக பிரிகேடியர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தின்படி ஏரந்த பீரிஸுடன் உள்ளிட்ட 3 அதிகாரிகளுக்கு இவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு பொருளாதார துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் 2ஆம் பாதியில் இலக்கை எட்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இறக்கமாகிய இருவகை அபாயங்களும் உள்ளன என மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணத்தின் போது 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் 2 வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதா அல்லது இந்த விவகாரம் தொடர்பான குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளின் அடிப்படையில் ஆதாரங்கள் போதுமானதாக இல்லையா என்பது தொடர்பில் வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளதாக செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் விசாரணையை மேற்பார்வையிட்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா விசாரணை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த பொறுப்புகளில் இருந்து விலகியுள்ளதாக குறித்த ஊடகம் வெளிப்படுத்தியுள்ளது. அதன்படி குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுள் 2 கருத்துக்கள் இருப்பதாகவும் விசாரணையில் இருந்து ராஜினாமா செய்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ரணில் விக்ரமசிங்க மீது வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி 6 பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது விசாரணையின் முன்னணி மேற்பார்வை அதிகாரியான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் வசந்த பெரேராவின் கருத்துக்கு முரணான கருத்தை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார். எனினும் தனது அறிக்கையில் கியூபாவில் இருந்து நியூயார்க்கிற்கும் இலங்கைக்கும் பயணம் செய்யும் போது பிரித்தானியா வழியாக செல்வது ரணில் விக்ரமசிங்கவுக்கு புதிதல்ல எனவும் வால்டர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து அழைப்பு கடிதம் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இங்கிலாந்தில் ஒரு முறை தங்க வேண்டியிருக்கும் எனவும் வசந்த பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவில் தனது தனிப்பட்ட பயணத்திற்காக பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதை தடுக்க சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள் இந்த கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளனவா என்பது தொடர்பில் தற்போது ஒரு தீவிரமான சந்தேகம் எழுந்து வருகின்றது. இம்மாதம் 28ஆம் தேதி குறித்த வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த செய்தியாலும்
சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உள்நடத்தையினாலும் இந்த சந்தேகம் மேலும் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நேற்றைய தினம் போலீசார் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது 679 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரால் 30,322 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 14 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 275 பேரும், திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 150 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மது போதையில் வாகனம் செலுத்திய 507 சாரதிகளும், அபாயகரமான முறையில் வாகனம் செலுத்திய 39 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 5244 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான இந்த விசேட தேடுதல் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாளிகைக்காடு அந்தூர் ஜுமா பள்ளிவாசலுக்கு முன்பாக உள்ள மையவாடி அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக கடும் காற்றுடன் கூடிய கடும் கடற்கொந்தளிப்பு காரணமாக தினமும் பாரிய கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றது. இதனால் இம்மையாவடியில் மாளிகைக்காடு மற்றும் சாய்ந்தமருது மக்களின் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான கடலரிப்பு காரணமாக மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக வெளிப்பட ஆரம்பித்துள்ளன. இது தொடர்பான தகவல்கள் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர் போன்ற அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அபூபக்கர் ஆதம்பாவின் ஆலோசனைக்கமைய உடனடியாக கொட்டும் மழைக்கு மத்தியிலும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் காரைதீவு பிரதேச சபை உறுப்பினர் ஏ ஃபர்கான் இடைவிடாது 4 நாட்களாக கனரக வாகனங்களின் உதவியுடன் கல்லணைகளை தற்காலிகமாக செய்து முடித்ததுடன் அப்பகுதி மக்களது பாராட்டையும் பெற்றுள்ளார். கடந்த காலங்களில் இம்மையவடி இவ்வாறு கடலரிப்புக்கு உள்ளான போதிலும் நிரந்தர தீர்வு எதுவும் மேற்கொள்ள முடியாமையினால் தற்போது இவ்வாறான நிலைமை தோன்றியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தற்காலிக தடுப்பு அணைகளையும் தாண்டி கடலரிப்பு நிலை இங்கு உருவாகி இருப்பதனால் ஆபத்தான நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் பல எலும்புக்கூடு பகுதிகள், கபோர் தடயங்கள் மற்றும் மனித எச்சங்களாக கருதப்படும் பொருட்கள் கரையோரத்தில் சிதறி காணப்படுகின்றன. இது தவிர மையவாடிக்கு அண்மையில் உள்ள விநாயகர் ஆலயம், காரைதீவு கரையோர பாதுகாப்பு காரியாலயம் போன்றன கடலரிப்புக்கு இலக்காகியுள்ளது. இது விடயம் தொடர்பில் அரசு அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்று தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை மீனவர்களின் மீன்பிடி படகுகளும் வள்ளங்களும் நிறுத்த இடமின்றி வீதிக்கு அருகில் இழுத்து வைக்கப்பட்டுள்ளது. கான்கிரீட் வீதிகளும் கடலரிப்பில் உடைந்து கடலுடன் சங்கமித்துள்ளதுடன் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்கள் முற்றாக கடலரிப்புக்கு இலக்காகியுள்ளதனை அவதானிக்க முடிகின்றது.